ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஷக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், சரிங்களா? முன்னாடி வந்து அமௌண்ட் ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னா கூட ஏடிஎம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இல்லைனா பேங்க்கு போயிட்டு நம்ம வந்து செக் இந்த எழுதி கொடுத்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம், சரிங்களா? பட் இப்போது மொபைல் வந்ததுக்கப்புறமா நம்ம யூபிஐ அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ளே போயிட்டோம், சரிங்களா? இப்போ ₹10 ₹1,00,000 வரைக்கும் இப்போ யூபிஐ தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து நிறைய பேர் இப்போ பேங்க்கில் வந்து புக் என்ட்ரி பண்ணுறதே மறந்துருப்பீங்க, சரிங்களா? ஸோ அதே டைமில் பேங்க்குக்கு போகாமலே நம்ம வந்து பாஸ்புக் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? இதுக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் தான் யூபிஐ யூஸ் பண்ணுறேனே, அதில் அமௌண்ட் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் கரெக்டு தான். அதில் என்ன அப்படின்னா, நீங்கள் யூபிஐ ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதில் பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ கரண்டாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு மட்டும் தான் பார்க்க முடியும். அதே டைமில் நீங்கள் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணதாக இருக்கட்டும், ரிசீவ் ஆனதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எதுவுமே பார்க்க முடியாது, சரிங்களா? லைக் சுருக்கமாக சொல்ல போனால் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, அந்த பாஸ்புக் அப்படிங்கிற அந்த இது மாதிரி பார்க்க முடியாது, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற பேங்கோட பாஸ்புக், அதாவது ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? பேங்கோட பாஸ்புக் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், நம்ம பேங்கோட அதர் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், மொத்த டீட்டெயில்ஸையும் எப்படி நம்ம ஃபோனில் பார்க்குறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவரம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண என்ன செஞ்சு அப்படின்னா லிங்கெல்லாம் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த டாபிக். இப்போது நம்ம யூஸ் பண்ணுற பேங்கோட பாஸ்புக் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, ஸ்டேட்மெண்ட்டு, இது எல்லாமே சேர்ந்து தான் வரும், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவு பண்ணிக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, அதாவது இப்போ எல்லாருமே ஒரே பேங்க் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போது லைக் நான் பார்த்தீங்கன்னா இப்போது ஐஓபி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் எஸ்பிஐ யூஸ் பண்ணுவாங்க, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேங்க் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்தந்த பேங்க்குக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன், அதாவது செப்பரேட்டாக தனித்தனியாக ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், சரிங்களா? இது வந்து யூபி மாதிரி கிடையாது, தனியாக. இப்போது ஐஓபி பேங்க்குக்கு பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஐஓபி அப்ளிகேஷன் இருக்குது. அதே மாதிரி எஸ்பிஐ அப்படின்னு வரும்போது யோனோ எஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்குக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி அப்ளிகேஷன் செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தந்த அப்ளிகேஷன் மூலமாக நாம் இதை போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐஓபி, இப்போ நான் வந்து ஐஓபியாக இருக்கிறதுனால நான் இப்போ ஐஓபி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நான் இந்த மாதிரி நம்ம பாஸ்புக் எல்லாத்தையும் கரெக்டாக டீட்டெயில்ஸை செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி தரப்போகிறேன், சரிங்களா? நீங்கள் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க்குக்கான அப்ளிகேஷன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களும் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் இந்த யூபிஐ மாதிரி தான், சரிங்களா? இப்போ நீங்கள் யூபிஐ ஆப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்கிற நம்பர் உள்ள சிம் வந்து உங்கள் ஃபோனில் இருந்தால் தான் அந்த அப்ளிகேஷன் வந்து லாகின் பண்ண முடியும். அதே மெத்தட் தான் இந்த அப்ளிகேஷன்ஸுக்கும், சரிங்களா? ஸோ அது எஸ்பிஐ இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், ஆக்சிஸாக இருக்கட்டும், ஐஓபியாக இருக்கட்டும், இந்தியன் பேங்காக இருக்கட்டும், எந்த பேங்காக இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரோட சிம் வந்து இந்த ஃபோனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த அப்ளிகேஷன் லாகின் பண்ண முடியும், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து லாகின் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது நான் காமிக்க போகிறது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான். இதில் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஐஓபி அப்ளிகேஷனை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேங்கோட அப்ளிகேஷனுக்கும் தனித்தனியாக மாறுபடும், சரிங்களா? இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். இதில் ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆப்போட இன்டர்ஃபேஸில் ரைட் சைடில் கீழே பார்த்திங்கன்னா பாஸ்புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் தேவையான டைம் பீரியடை செலக்ட் பண்ணிவிட்டு வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பேங்கோட ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் பேஜ், சரிங்களா? நம்ம பாஸ்புக்கில் பார்க்குற டீட்டெயில்ஸ் நம்ம இந்த பேஜில் பார்க்க முடியும். இதில் வந்து எந்த அமௌண்ட் வந்திருக்கு, ரிசீவ் ஆகிருக்கு, சென்ட் ஆகிருக்கு எல்லாமே பார்க்க முடியும். பட் நெக்ஸ்ட்டு இந்த அமௌண்ட் ரிசீவ் ஆனது, சென்ட் ஆனதெல்லாம் எந்த மெத்தடில் ரிசீவ் ஆனது, யூபிஐயா, மற்றபடி எல்லாமே டீட்டெயில்ஸாகவே பார்க்கலாம், சரிங்களா? அதிலிருந்து ஒரு ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா திருப்பியும் இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் நம்ம தேவையான டைம் பீரியடை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஈஸியாகவே மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி பிடிஎஃப்ல வேணுமா, எக்ஸலில் வேணுமா அப்படின்னு ஃபார்மேட் கேட்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓகே பண்ணிங்கன்னா அந்த ஃபார்மேட்லேயே ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் ஆயிரும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு டேரெக்டாக ஹோம் பேஜுக்கு வந்தோம் அப்படின்னா இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் பேடிஎம், ஜிபே, யூபி, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில், அதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. லைக் பார்த்திங்கன்னா யூபிஐ, கிரெடிட் கார்டு சர்வீஸு, அதுக்கப்புறமா அந்த பில் பேமெண்ட்டு,
அண்ட் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ், எஃப்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே செக்யூர், பேங்கோட அஃபிஷியல் அப்ளிகேஷன். சரிங்களா? அது மட்டும் இல்லை, நீங்கள் யூபிஐ பண்ணுறதுக்காக பேடிஎம், ஜிபே, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். இது பார்த்திங்கன்னா பேங்க் வந்து டிசைன் பண்ண ஓன் அப்ளிகேஷன். ஓகேவா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பேங்கோட பாஸ்புக் டீட்டெயில்ஸ், ஸ்டேட்மெண்ட்டு, ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே எப்படி செக் பண்ணணும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.